இனி ஒன்றே ஒன்றுதான் நடக்கும், அது அழிவு. இப்போது ஆகாயத்திலிருந்து மகா பிரளயத்தின் ஜுவாலை வெடிக்கும். அமைதியாக இருக்கும் நாராயணன் முகத்தில் இவ்வளவு குரோதமா? முதல் முறை இவ்வாறு பார்க்கிறேன். உலகில் எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிகிறதோ, அதர்மம் தழைக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் துஷ்டர்களை அழிப்பதற்காக, நல்லவர்களின் உயிரை காப்பதற்காக அவதாரம் எடுப்பான் நாராயணன். இன்னும் சிறிது நேரம் காத்திருந்தால் போதும். விரைவிலேயே ஹயக்ரீவன் வெற்றியின் தகவலோடு தலை நிமிர்ந்து வருவான். ஹயக்ரீவா! நாராயணா! ஹயக்ரீவா! இவ்வளவு குரோதமா? பிரபுவை நான் இவ்வாறு பார்த்ததே கிடையாது. நாராயணரோ இந்த உலகத்தை பிரளயத்திலிருந்து காப்பாற்றினார். ஆனால் இவரது குரோதம் இங்கே பிரளயத்தை உருவாக்க கூடாது. ஏதாவது செய்யுங்கள் மகாதேவா. இது குரோதம் மட்டுமல்ல தேவரிஷி, இது வேதனையாகும். நாராயணர் தன் மனைவியின் அவமானத்திற்கு அடக்க முடியாத குரோதத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த குரோதம், இந்த வேதனை விரைவில் அமைதியடையாது தேவரிஷி. அமைதி காக்கவும் நாராயணர். பிரபு, பாவத்தின் உருவமானவன் அழிந்து விட்டான். இப்பொழுது அமைதி காக்கவும். அமைதியான தரிசனத்தை அழியுங்கள் பிரபு. ஆம் பிரபு, அந்த துஷ்டன் அழிந்து போய்விட்டான். இப்போது உங்கள் குரோதத்தை விட்டுவிட்டு அமைதி காத்தருளுங்கள் பிரபு. ஏதாவது செய்யுங்கள் மகாதேவா. மகாதேவா! இவரது குரோதம் அடங்கியவுடன் இவர் சுயரூபத்தை அடைந்து விடுவார். இவரது கோபத்தை எவ்வாறு அடக்குவது? அன்பால் அடக்கவும். ஆம் தேவி, இப்போது நாராயணரை உங்களால் தான் சமாளிக்க முடியும். நாராயணரின் இந்த குரோதத்தை லக்ஷ்மியின் அன்பின் நீரோடை தான் சாந்தப்படுத்த முடியும். சுகமோ துக்கமோ, இன்பமோ துன்பமோ, எது வாழ்வை தருமோ,
நாம் அதை அடைய முயற்சி செய்வோம். தங்கள் கவலை என் கவலை, அதோடு என்னுடைய சுகம் தங்களுடைய சுகம். என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். ஆகையால் இவ்வளவு கோபம் வேண்டாம் நாராயணா. என்னை காப்பாற்றியதுக்கு நன்றி. அமைதி காக்கவும் நாராயணரே. இந்த உலகத்தில் அன்பின் அடையாளமாய் லக்ஷ்மி நாராயணர் இவ்வாறு அன்போடு தழுவி நிற்பதே சாட்சியாகும். ஒரு கணவன் மனைவிக்காக அவர்களது இதயமே அமைதியின் இருப்பிடமாகும். கணவன் மனைவிக்குள் இந்த அன்பான அரவணைப்பு இல்லாவிட்டால் துன்பத்தையும் வேதனைகளையும் அழுத்திவிடும். அன்பான அரவணைப்பு இருந்தால் அனைத்து காரியங்களும் இனிதே நடக்கும். லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! மௌனம்! இங்கு அனைவரும் அவன் புகழ் பாட வேண்டும். பிறகு எதற்காக இந்த அவலக்குரல்? வீர மரணம் அடைந்த என் மகனைக் கண்டு கண்ணீர் வடிப்பது அவன் புகழுக்கே அவமானமாகும். அவனுடைய மகத்துவம், அவனுடைய சக்தியின் மீது கேள்விக்குறியாகிவிடும். இங்கு கண்ணீர்கள் வேண்டாம். தயாராகுங்கள். என் மகனுடைய கடைசி யாத்திரை புறப்படட்டும். கோலாகலமாக இதை கொண்டாடுங்கள். நாராயணர் ஹயக்ரீவர் அவதாரம் பூண்டு அந்த துஷ்டனை வதம் செய்தார். தேவி லக்ஷ்மி ஸ்ரீஸ்வரூபத்தில் பெரும் கப்பலை கரைக்கு கொண்டு வந்தார். அதோடு நாராயணரின் கோபத்தை அமைதிப்படுத்தினார். லக்ஷ்மி நாராயணர் இன்று மீண்டும் சிருஷ்டியில் சுகம், சம்ருத்தியும் மற்றும் சமநிலையை உருவாக்கிவிட்டார். இன்றைய பொழுதை நாம் சமாளித்து விட்டோம். நாளைய பொழுதை இனி சமாளிக்க வேண்டும். இந்த சிருஷ்டியை மீண்டும் புனரமைத்து விடுங்கள். மனு, அனைத்து முனிவர்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் அழைத்து செல்லுங்கள். இவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுங்கள். உயிர்கள், தாவரங்கள் என்று உருவாக வேண்டும். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக வளர்ச்சிக்கு நீங்கள் உதவியதற்கு மிக்க நன்றி பிரபு. நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் கட்டளைகளை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். கஷ்யப முனிவரே, என்னால் உணர முடிகிறது.
தங்கள் மகனின் மரணத்தால் தங்களுடைய மனம் வருந்துகிறது. ஆனால் தங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் சிருஷ்டியின் புனரமைப்புக்காக தங்களின் சேவை மிக மிக முக்கியமானது. இல்லை நாராயணரே, நான் வருத்தப்படவில்லை. நான் குழம்பவும் இல்லை. அங்கு மடிந்தவன் என் மகனே இல்லை. அவன் ஒரு குற்றவாளி. இந்த உலகத்தில் அவன் செய்த தவறுகளை நினைத்து வருத்தப்பட ஆரம்பித்தால் நான் பாவத்தின் பக்கம் துணை நிற்பது போல் ஆகிவிடும். நான் தர்மத்திற்கே துணை புரிவேன். நான் உங்களுடன் இருப்பேன். உங்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது என் தலையாய கடமையாகும். அதுவே தர்மமாகும். என் மகனோ இந்த உலகத்தை அழித்து காட்டினான். இப்பொழுது நான் இந்த உலகத்தின் புனரமைப்புக்காக நிச்சயம் முயற்சி செய்வேன். அப்போதுதான் என் மகன் செய்த பாவத்திற்கு அதுவே பரிகாரமாகும். அப்படியென்றால் புறப்படுங்கள். அனைத்து உலகத்தையும் வேதத்தின் மார்க்கமாக தர்மம், பக்தி மற்றும் சத்தியத்திற்கான வழியை காட்ட வேண்டும். உங்கள் உத்தரவை ஏற்றுக்கொள்கிறேன். வருகிறேன் தாயே. மனு, சிருஷ்டி மற்றும் உயிர்களை பாதுகாக்க நீங்கள் நாராயணருக்கு உதவியாக இருந்தீர்கள். ஆகையால் இந்த பூமியில் மானிடர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டாக வேண்டும். எப்படி லக்ஷ்மி இல்லை என்றால் நாராயணன் செயல்கள் நிறைவடையாது. அதுபோல இந்த காரியத்தை நிறைவேற்ற உனக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது. இயற்கை இல்லையேல் மனிதன் இல்லை. நீ தவம் மேற்கொள்ள வேண்டும். இயற்கையின் வளர்ச்சிக்காக உனக்காக ஒரு துணைவியை தேடிக்கொள்ள வேண்டும். உங்கள் உத்தரவு லட்சுமி நாராயணர். நாராயணரே, இப்பொழுது விரைவிலேயே சிருஷ்டி முன்பை போல் மாறிவிடும். அவ்வாறு நடக்காது. பூமியில் இதுவரை என்ன நடந்ததோ அது மீண்டும் நடக்காது. சிருஷ்டியை பாதுகாக்கவும் தர்மத்தை கடைபிடிக்கவும் நாராயணர் தன் தலையை இழக்க நேர்ந்தது. இந்த பூமி இங்கு நடந்த அதர்மத்தை தன் கண்ணாலே பார்த்து விட்டது. ஏன்? ஓர் அரக்கன் செய்த தவறினால் இவர் தன் தலையை இழந்திருக்கிறார். இது தவறான எண்ணங்களின் காரணமாக நடந்துள்ளது. இந்த அசுரர்கள் இருந்தால் இந்த சமநிலை மீண்டும் மாற வாய்ப்பிருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்காக நாராயணர் மீண்டும் மீண்டும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார். தேவி, எதை துன்பமாக எண்ணுகிறீர்களோ அது என்னுடைய கடமையாகும். கடமையை விட்டுக் கொடுக்க சொல்லி நான் கூறவே இல்லையே. ஆனால் வாக்கை காப்பாற்றுவதும் தர்மமாகும், அதுவும் கடமையாகும். விவாகத்தின் போது கொடுத்த 6வது வாக்கு நினைவிருக்கிறதா? நீங்கள் எனது கௌரவத்தை காப்பாற்றினால் நான் உங்கள் அவமானத்திற்கு பழி தீர்ப்பேன். உங்களுடைய அவமானம் என்னுடைய அவமானமாகும். இப்போது நீங்கள் என் கௌரவத்தை காப்பாற்றியிருக்கிறீர்கள். ஆகையால் உங்கள் அவமானத்திற்கு பழி வாங்க நான் இருக்கிறேன். விவாகத்தில் 6வது வாக்கு. லக்ஷ்மி என்கிற நான் எனது கடமையை செய்வேன். இன்றைக்கு பிறகு எந்த ஒரு அசுர சக்தியும் உங்களுக்கு எதிராக தலை தூக்க கூடாது.
இந்த சிருஷ்டியின் நலனுக்காக அவர்கள் தடையாக இருக்கக்கூடாது. இதை நான் நிச்சயமாக நிலைநாட்டிக் காட்டுவேன். நான் சம்ருதியின் தேவி அசுரர்கள் செய்த தவறுக்கு தண்டனை அளிப்பேன். அவர்களை அழிக்கவும் தயங்க மாட்டேன். இதற்கு பிறகு அவர்கள் ஒருபோதும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கவே கூடாது. நாராயணா, தேவியின் கோபத்தால் தன் அதிகார எல்லையை மீறி சிருஷ்டியின் நியதிகளை புறக்கணிக்க பார்க்கிறார்கள். ஆமாம் பிரபு, தேவியிடம் எடுத்து கூறுங்கள். இவர்கள் மருத்துவர் ஆவார்கள், உயிர்களை காப்பாற்றுவார்கள். இவரது இந்த குரோதம் தேவர்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது பிரபு. எல்லாமே சிரமம்தான் நாராயணரே. ஆனால் இது உங்கள் கடமையாகும். செல்லுங்கள், தேவி லக்ஷ்மியை தடுத்து விடுங்கள். குரோதம் மனிதனின் மிகப்பெரிய சத்ரு யார்? அவனது வெற்றிக்கு மிகப்பெரிய தடங்களாக இருப்பது யார்? அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனை என்ன? பதில் ஒன்றுதான், குரோதம். குரோதத்தின் விளைவுகள் ஒரு நல்ல மானிடனை அரக்கனாக அது மாற்றி காட்டிவிடும். குரோதம் அக்னியாகும். அதில் புத்தியும் அக்னியும் எரிந்து சாம்பலாகிவிடும். அக்னி உங்களை எரிக்கவும் செய்யும். அதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால் வாழ்க்கைக்கு நல்ல ஆற்றலையும் கொடுத்துவிடும். அதேபோல் குரோதத்தை சரியான முறையிலும் பயன்படுத்தலாம். ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். உங்கள் குரோதத்தின் ஆற்றலை உங்களது வெற்றிக்கு அடையாளமாக மாற்றி காட்டலாம். அக்னியின் தத்துவத்தை ஒரு நிலையில் வைக்க வேண்டும். தாங்கும் அளவிற்கு வைத்தால் போதும். அக்னியை அதிகப்படியாக நெருங்கினால் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய அக்னியே நம்மளை எரித்துவிடும். குரோத அக்னியை கட்டுப்படுத்தினால்தான் வெற்றி கிடைக்கும். சுகம்,
மற்றும் சாந்தியின் வைகுண்டம். கவலை கொள்ள வேண்டாம். இந்த அஸ்திரம் நல்லவர்கள் கொன்றுமாகாது. ஆனால் மற்றவர்களின் துணிச்சலையும் அவர்களது சக்தியையும் அழித்துவிடும். தேவி லக்ஷ்மியின் அவதாரம் வீரலக்ஷ்மியின் அவதாரமாகும். இவர்களது அவதாரத்தில் மிக சக்தி வாய்ந்த அவதாரம் இது. நான் நாராயணரின் அர்த்தாங்கினி, சம்பிருத்தியின் தேவி, அசுரலோகத்தின் செல்வ செழிப்பை பறிக்க வந்திருக்கிறேன். இந்த சொரூபத்தில் தேவியை தடுக்க முடியாதா மகாதேவா? ஆம் தேவரிஷி. காரணம், ஒவ்வொரு வீரருக்கும் தேவி லக்ஷ்மியின் இந்த அவதாரம் சக்தியை கொடுக்கும், வீரத்தை கொடுக்கும். தேவி லக்ஷ்மியின் இந்த அவதாரத்திற்கு முன்பு வந்து நிற்க யாரிடமும் எந்த சக்தியும் கிடையாது, வீரமும் கிடையாது. இந்த வீர அவதாரத்தின் தடுக்கும் செயலானது யாரிடமாவது இருக்கிறது என்றால் அவர் நாராயணன் மட்டுமே ஆவார். அகங்காரமும் பலமும் இந்த இரண்டும் ஒருவரை தவறு செய்ய தூண்டுகிறது. ஆகையால் இந்த இரண்டையும் உங்களிடமிருந்து பறித்து அசுர லோகத்தையே அழிக்கப் போகிறேன், அழிக்கப் போகிறேன், அழிக்கப் போகிறேன். வேண்டாம் தேவி. நாராயணரே, நீங்கள் உங்கள் அசுரர்களுக்கும் உங்கள் சத்ருகளுக்கும் பாதுகாப்பு தருகிறீர்களா? இல்லை தேவி. நான் என் தேவியின் மனம், அவர்களின் சிந்தனை, அவர்களது இயற்கையை பாதுகாக்க வந்துள்ளேன். தங்கள் இயற்கை குணம் கொடுப்பதே ஆகும், பறிப்பது அல்ல. கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் நாராயணரே. அசுரர்களின் கர்மாவின் பலனை கொடுக்க வந்திருக்கிறேன். ஒருவன் செய்த கர்மாவின் காரணமாக இந்த சிருஷ்டியே அழிவை பார்க்க வேண்டி வந்தது. அதனால் நீங்களும் துன்பம் அடைந்தீர்கள். ஆகவே அசுர குலம் செய்த கர்மாவின் பலனை அடைந்தே தீருவார்கள். தங்களுடைய குரோதம் எனக்கு புரிகிறது தேவி. ஆனால் இந்த குரோதத்தில் தவறான முடிவை தாங்கள் எடுத்து விட்டீர்கள். தங்களுடைய சமநிலையை தாங்கள் இழக்கிறீர்கள். அதை தடுப்பது என்னுடைய கடமையாகும். அதோடு அதர்மத்தை பழிவாங்குவது லக்ஷ்மியின் கடமையாகும். லக்ஷ்மியின் கடமையாகும். லக்ஷ்மியின் கடமையாகும். என்னை மன்னித்து விடுங்கள் தேவி. நீங்கள் இந்த நாராயணனை அல்ல, உலகை காப்பவனை தூண்டிவிட்டிருக்கிறீர்கள். विश्वरक्षण हितवे सुदर्शना
தேவி லக்ஷ்மியை நாராயணராலும் தடுக்க இயலாதா? உன் சிதையினால் எரியும் இந்த நெருப்பு பொறி நாராயணன் மற்றும் லக்ஷ்மியின் அன்பை சாம்பலாக்கிவிட்டது. பார், இப்பொழுது இவர்கள் லக்ஷ்மி நாராயணன் அல்ல, லக்ஷ்மி மற்றும் நாராயணன் ஆவார்கள். ஒருவருக்குள் ஒருவராக இணையாமல் ஒருவருக்கொருவர் விரோதித்துக் கொண்டு நிற்கிறார்கள். நாராயணரே, இந்த துஷ்டர்களை அழித்தால்தான் உலகத்தில் சமநிலை உருவாகும். உங்கள் லட்சியங்களும் நிறைவேற்றப்படும். சமநிலை என்பதே என் உத்தேசமாகும். ஆனால் அதற்கான மார்க்கம் இது அல்ல. கூறுவதை கேளுங்கள் நாராயணரே. நியாயத்தை காப்பாற்ற நான் கட்டுப்பட்டுள்ளேன். நான் என் கடமைக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன். சுதர்சன சக்கரமும் மரியாதையை கடைபிடிக்கும் தேவி. அது தங்களுடைய அம்பை உடைக்காது, முன்னேறி செல்வதிலிருந்து தடுக்கும். என்னுடைய கடமையை செய்வதில் இருந்து என்னை தடுத்து நீங்கள் எந்த நியாயத்தை நிலைநாட்டப் போகிறீர்கள்? நம்முடைய உறவின் மரியாதையை காரணம் யாரும் தங்களுடைய மரியாதையை சந்தேகிக்க கூடாது. நான் தங்களுடைய அஸ்திரத்தை உடைத்திருந்தால் அது தங்கள் சக்தியை அவமதித்தது போலிருக்கும். அதே நேரம் அதை நான் தாக்க அனுமதித்திருந்தால் தங்கள் இயற்கைக்கும் அடையாளத்திற்கும் களங்கம் உண்டாகியிருக்கும் தேவி. நம் இயற்கையை எண்ணி பாருங்கள் தேவி. தாங்கள் லக்ஷ்மி ஆவீர்கள், சுக வைபவத்தின் தேவி. அடுத்தவர் தரித்திரத்திற்கு தாங்கள் காரணமாக கூடாது. அவர்கள் அனைவரும் அசுரர்களாக இருந்தாலும் சரி. அப்படியானால் இவர்கள் பாவம் செய்வதை பார்த்து கொண்டிருப்பீர்களா? இல்லை. தாங்கள் தங்கள் நாராயணன் மேல் நம்பிக்கை வையுங்கள், அது போதும். நான் சமநிலையை உண்டாக்குவேன். எப்பொழுதெல்லாம் ஹயக்ரீவனைப் போன்ற அசுரர்களின் துணிச்சல் தாண்டவமாடுமோ அதை அழித்தொழிப்பதற்காக என்னுடைய சுதர்சன சக்கரம் வரும். நானே வருவேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவி. இந்த சிருஷ்டி மட்டுமல்லாது தங்கள் மரியாதையை காப்பதும் என்னுடைய கடமையாகும்.
உண்மையான சமநிலை தெய்வமாக விளங்குகிறீர்கள் நாராயணரே. உங்களுடைய கடமையை நீங்கள் தொடர்ந்து செய்து அடுத்தவர்களோட நலனையும் நீங்கள் காத்து வருகிறீர்கள். இது உங்களால் மட்டுமே சாத்தியமாகும். ஆகையால் தங்களுடைய வாக்கிற்கு நானும் கட்டுப்படுகிறேன். இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்களே செய்யுங்கள். ஆனால் நான் என்னுடைய அம்பை மீண்டும் பெற முடியாது. ஆகையால் என் சார்பாக இந்த ஸ்ரீ கமலத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாராயணரே. தாங்களும் என் இரத்த கமலத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அற்புதம், அற்புதம் நாராயணா, மிக அற்புதம். இனி இந்த ஸ்ரீ கமலம் என்றென்றும் என்னுடைய கரங்களில் இருக்கும். சுக வைபவத்தை காப்பதற்கு நான் தங்களுக்கு அளித்த வாக்கு அதனுடைய அடையாளமாக விளங்கும். அதோடு உங்களை பாதுகாக்கும் சின்னமாக இந்த சிவப்பு கமலம், இதை எப்போதும் என்னுடவே வைத்துக் கொள்வேன். இருவரும் அற்புதமான லீலைகளை எங்கள் முன் புரிந்தீர்கள் லக்ஷ்மி, நாராயணா. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் உங்கள் வலையில் சிக்கப் போவதில்லை. உங்களுக்கு நன்றி சொல்ல போவதும் இல்லை, உங்களை கண்டு பயப்படவும் இல்லை. பேசுவதற்கு முன்பு காலத்தையும் இடத்தையும் பாருங்கள் திதி. இப்பொழுதுதான் நம்முடைய மகனை இழந்திருக்கிறோம். மகனை இழந்தது உண்மைதான். ஆனால் ஹயக்ரீவனின் மரணத்தின் துக்கம், கோபம், பழிவாங்கும் எண்ணம் இன்னும் என்னுடன் அதிகமாக உள்ளது. ஹயக்ரீவனின் உடல்தான் எரிந்திருக்கிறது. ஆனால் அவனது லட்சியத்தை நான் உயிரோட்டத்துடன் வைத்திருப்பேன். நாராயணா, ஹயக்ரீவனின் உடலை எரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஜோதியானது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். அதாவது நாங்கள் அசுரர்கள் உங்கள் அனைவரிடத்திலும் இருக்கும் அதிகாரத்தையும் உங்கள் பதவிகளை அழிக்கும் வரை எரிந்து கொண்டே இருக்கும். இந்த அசுரர்களுடைய அதிகாரங்கள் எல்லா திசையிலும் நிச்சயம் பரவிவிடும். அது பரவும் வரை இந்த ஜோதி எரியும். பழி தீர்க்கும் எண்ணத்தோடு வரும் அக்னியை விரைவில் அழித்தாக வேண்டும் அசுரமாதா. இல்லை எனில் அது உடல்களை எரித்துக் கொண்டே இருக்கும். தங்கள் மகனுடைய செயலுக்காக
அவன் தண்டனையை பெற்றான். இந்த யுத்தம் இதோடு முடிகட்டும். அதுவே நமக்கு உச்சித்தமாகும். இது நடக்காது. இந்த யுத்தமும் அடங்காது. இந்த போராட்டமும் நிற்காது. ஆசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடக்கும் யுத்தத்தில் தேவர்களின் தோல்வியில்தான் யுத்தம் முடியும். நாராயணா, தோல்விக்காக பழி வாங்குவதா? அசுரமாதா திதி அநியாயம் செய்கிறார்கள். பார்த்தீர்களா நாராயணரே, யாரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் உங்கள் லக்ஷ்மியையே எதிர்த்தீர்களோ அவர்கள் இப்போது உங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். உங்களுக்கே சவால் விடுக்கிறார்கள். இது யாவும் விதியின் விளையாட்டு தேவி. நமக்கும் இவர்களுக்கும் இதுவே வித்தியாசம். அதாவது நாம் லட்சியத்தினை மனதில் கொண்டு முடிவெடுக்கிறோம். அதோடு நாம் அநியாயம் செய்வதில்லை. லட்சியங்களை தாண்டி கவனிக்க வேண்டும் அசுரமாதா. ஓர் தாய் தன்னுடைய மகனுக்கு உயர்வான எண்ணங்களை தர வேண்டும். அழிவினை கற்றுத்தர மாட்டார். இந்த ஜோதியை தாங்கள் இன்று அணைக்கவில்லை என்றால் ஓர் நாள் தாங்கள் தனியே நிற்க வேண்டிய நிலை வரும். நீங்கள் தனியாக இல்லை அசுரமாதா. நான் தாய் திதி மற்றும் ரிஷி கஷ்யபரின் மகன் ஸ்வர்பானு. என் சகோதரனின் லட்சியத்திற்கும் அசுரமாதா திதிக்காகவும் நான் நிற்பேன். அதோடு நான் அசுர சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதி மகாபலி. நானும் அசுர மாதாவிற்கு துணை புரிவேன். நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? நீங்கள் புரியும் லீலையை கண்டு நாங்கள் பயந்து போய்விடுவோமா? எங்கள் அதிகாரத்தை விட்டுக் கொடுப்போமா? இல்லை. எங்கள் அரசன் இன்று இல்லை. ஆனால் எங்கள் ராஜமாதா எங்களோடு தான் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு சக்தியாக விளங்குவோம். சொர்ணபானு மற்றும் மகாபலி. நான் அசுரமாதாவின் ஒரு கரமாக இருப்பேன். இந்த பழிவாங்கும் எண்ணத்தில் எரியும் ஜோதியில் இன்னும் கொழுந்து விட்டு எரிய வைப்பேன். அதோடு நானே அவர்களுடைய மற்றுமொரு கரமாவேன். இந்த அக்னியை ஒருபோதும் அணைய விட மாட்டேன். நாங்கள் அசுரர்கள் எந்த ஒரு சவாலையும் ஏற்கொள்ள தயங்க மாட்டோம். எங்கள் மன்னன் அழிந்து விட்டான். ஆனால் நாங்கள் ஒன்றாகவே இருக்கிறோம். நாங்கள் ஒன்றுதான். ஆனால் நீங்களோ தனியாக நிற்கிறீர்கள் நாராயணா. ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. நாராயணர் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி நிச்சயம் இருப்பாள். லக்ஷ்மி அருகில் இருக்கும் வரையில் நாராயணர் என்றும் தனியாக இருக்க மாட்டார். நம் எண்ணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் மனம் ஒன்றுதான். லக்ஷ்மி நாராயணர் தனித்தனி என்று நினைத்து ஹயக்ரீவன் தவறு செய்தான். அதை நீங்களும் செய்யாதீர்கள். லக்ஷ்மி நாராயணன் ஒன்றுதான்.
நாராயணரே, தேவி, இன்று நீங்கள் இருவரும் மீண்டும் உலகிற்கு ஒரு அறிவுரையை தந்திருக்கிறீர்கள். அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் மனம் ஒன்றாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் என்றும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு உதாரணமாகத்தான் தேவி லக்ஷ்மியின் கையில் இருக்கும் நாராயணரின் அற்புத தாமரை, அதோடு அவர் கையில் இருக்கும் தேவி லக்ஷ்மி கொடுத்த ஸ்ரீகமலம். சத்திய வாக்கு பிரபு. ஆகையால் இதற்குப் பிறகு என் கமல நயனமான நாராயணர் அவர்களுக்கு மற்றும் தேவி லக்ஷ்மிக்கு யாரெல்லாம் கமல புஷ்பத்தால் பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு லக்ஷ்மி நாராயணரின் அருள் நிரந்தரமாக கிடைக்கும். நிரந்தரமாக கிடைக்கும். நிரந்தரமாக முதலாவதாக நான் லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! லக்ஷ்மி நாராயணர் வேறு வேறு என்று நினைத்த ஹயக்ரீவன் தவறு செய்தான். அதை மீண்டும் நீங்கள் செய்யாதீர்கள். லக்ஷ்மி நாராயணர் ஒன்றுதான். தாயே, ஹயக்ரீவனின் சிதையின் இந்த அக்னியை ஒருபோதும் அணைய விட மாட்டேன். இது அசுரர்களுக்கு ஆற்றலை கொடுக்கும், தேவர்களை எரித்து சாம்பலாக்கிவிடும். ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணா. பார்த்தீர்களா தேவரிஷி, அக்னியின் தன்மை ஒன்றுதான், ஆனால் லட்சியம் வெவ்வேறாக இருந்தால் விளைவுகளும் வேறாக இருக்கும். சத்திய வாக்கு பிரபு. ஒரு புறம் அசுரக்குலம் பழி தீர்க்கும் அக்னியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்றென்றும் அழிவை மட்டுமே உண்டாக்கும். ஆனால் மறுபுறம் மனுவோ இந்த யாகத்தின் அக்னியால் மானுடர்களின் நலனுக்காக ஜோதியாக விளங்குகிறார். இயற்கை இல்லாமல் மனிதன் ஒன்றுமில்லை. இவ்வுலகின் உருவாக்கத்திற்காக மனுவுக்கு இயற்கையின் உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் அனைவரும் மனுவின் உத்தேசத்திற்காக தங்கள் வாழ்த்தை அளிக்க வேண்டும். அவருக்கு விரைவிலேயே அவருக்கேற்ற வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டும். அதோடு பூமியில் வாழ்க்கை சிறப்பாக மலரட்டும்.
ஒரு பக்தனுக்கு பலன் தருவது இயற்கையின் கடமையாகும். பக்தியோடு மனு தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த பலன் கிடைப்பது அவசியமாகும். மனோவிற்கு அவரது கடும் தவத்திற்காக இயற்கையில் அழகான படைப்பு ஒன்று கிடைக்கட்டும். உங்கள் ஆசைகள் நிறைவேறும் மனு. அனைத்து தேவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். யாகத்தின் தவத்தால் மற்றும் இயற்கையின் ஆற்றலால் நீ பிறந்திருக்கிறாய். அதன் காரணமாக உன்னிடம் செல்வம் நிறைந்துள்ளது. இந்த செழிப்பின் காரணமாக உன்னை காந்தா என்று அழைப்பார்கள். காந்தா என்று அழைப்பார்கள். காந்தா என்று அழைப்பார்கள். காந்தா அதாவது ஸ்ரீ. புதிய சிருஷ்டியின் புதிய ஸ்திரீ ஆவாய். இந்த பூமியில் ஸ்திரீ தத்துவம் உன்னிடமிருந்து ஆரம்பமாகட்டும். சுரூபமாக இருப்பதற்காக உன்னுடைய பெயர் சத்ருபா ஆகும். சத்ருபா, சத்ருபா, சத்ருபா. தீர்மானம் நிறைவேறியது. இனி உத்தேசமும் நிறைவேறட்டும். மனு, சத்ரூபா, செல்லுங்கள். இந்த சிருஷ்டியில் மானுடர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்ததிகளால் இந்த உலகை சிறக்கச் செய்யுங்கள். சத்ரூபா மற்றும் மனுவின் குழந்தைகளுக்கு இந்த உலகம் மனுவின் முயற்சியின் காரணமாக மனுஷன் என்று அறியப்படுவார்கள். வாருங்கள், சாந்தமாக வைகுண்டத்திற்கு அருள் புரியுங்கள்.
காரணம் சமநிலையை சீர்குலைக்க மது கெட்டப்பும் இல்லை, ஹயக்ரீவனும் இல்லை. அதன் காரணமாக இருவரும் நிம்மதியாக ஒன்றாக இருக்கலாம். உங்கள் தரிசனத்தையும் நாங்கள் பெறுவோம். ஜெயன் விஜயன் மிக அருமையாக கூறினார். அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த துஷ்ட அரக்கர்களை தண்டிப்பதற்காக பாதாளம் சென்றேன். காரணம் அவர்கள் மீண்டும் நம்முடைய அன்பிற்கு நடுவில் தடங்களை ஏற்படுத்தக்கூடாது. அன்பிற்கு முன்பாக நாம் கடமைக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் தேவி. ஜெயவிஜயன் கூறியதும் பொய்யல்ல. நம் விவாகம் நடப்பதற்குள் பிரளயம் உருவாகிவிட்டது. பிரளயத்தின் இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு நாம் இப்போதுதான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதனால் இப்புவியோடு நம்முடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்ளலாம். நல்லது நாராயணரே. இந்த சுபகாரியத்தோட ஆரம்பத்தை நான் சுபசிங்காரத்தோடு ஆரம்பிக்கிறேன். அதோடு நான் புதிய ஆரம்பத்திற்காக சமர்ப்பணம் செய்கிறேன். தங்களுக்காக புஷ்பம் கொண்டு வருகிறேன். ஒரு நிமிடம். இவ்வளவு அழகான உடையா? யார் தேர்ந்தெடுத்தது? நாராயணரே, எவ்வளவு அழகான ஆடை இது! எனக்கு மற்றொரு உதவியும் செய்வீர்களா? கேள்வி எதற்கு தேவி? தாங்கள் உத்தரவிடுங்கள். சிங்காரத்திற்கான பொருட்களில் இருந்து இதோ இந்த ஆடை வரையில் நீங்களே தேர்ந்தெடுத்தீர்கள். இப்போது இந்த புடவையை அழகாக மடித்து கொடுங்களேன். என்ன ஆழ்ந்து விட்டீர்கள் நாராயணரே? உங்கள் லக்ஷ்மிக்கு நீங்கள் உதவ மாட்டீர்களா? நிச்சயம் உதவி செய்வேன். ஆனால் இதில் ஒரு நிபந்தனை உள்ளது. அது என்ன நிபந்தனை? நாராயணன் மீது சந்தேகமா? தாங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் நிபந்தனையிலும் அன்பு உள்ளது. உச்சிதம்தான்.
நீங்கள் இதை அழகாக மடித்து கொடுங்கள். உங்கள் நிபந்தனை நான் ஏற்கிறேன். ஸ்திரீயுடைய வஸ்திரத்தின் ஒவ்வொரு மடிப்பும் இந்த சிருஷ்டியின் நிர்மாணத்தில் தன்னுடைய சிறப்பை காட்டும். பாருங்கள் தேவி, மனித குலம் வளர ஆரம்பித்து விட்டது. சத்ருபா, நீ உனது கடமையை நிறைவேற்றிவிட்டாய். வாழ்க லட்சுமி நாராயணன். திதி தாயாரே, சிருஷ்டி மீண்டும் புரண வைக்கப்பட்டு விட்டது. அற்புதம்! பாருங்கள் தேவராஜா இந்திரரே, இன்று மீண்டும் ஒருமுறை இந்த சிருஷ்டியில் லக்ஷ்மி நாராயணர் சுகம், அமைதி, சமநிலையை கொண்டு வந்து விட்டார்கள். நீங்கள் சொல்வது சரிதான் தேவரிஷி. இந்த உற்சவத்தை கொண்டாட வேண்டும். கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். இந்த உலகமே அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிருஷ்டியின் சுகம்தான் லக்ஷ்மி நாராயணரின் சந்தோஷமாகும். இருவரும் எந்த கவலையுமின்றி தங்களின் விவாக வாழ்க்கையின் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். சொல்லுங்கள், லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! நேரம். வாழ்க்கையில் நாம் அனைவரும் செல்வத்திற்கு பின்னால் அலைகிறோம். ஆனால் மிக முக்கியமான செல்வத்தை இழந்து விடுகிறோம், நேரம். காரணம், நீங்கள் பிறந்து இறக்கும் வரையில் எந்த நேரம் உங்களோடு இருக்கிறதோ அதுதான் வாழ்க்கையாகும். ஆகையால் ஓர் புத்திசாலியாக இருப்பவன் தன்னுடைய நேரத்தை என்றுமே வீணடிக்க மாட்டான். அழிந்த செல்வத்தை மீண்டும் சம்பாதித்து விடலாம். அழித்த ஞானத்தை மீண்டும் நன்றாக படித்து உங்களால் அதை அடைந்து விட முடியும். ஆனால் நேரத்தை விட்டுவிட்டால் அது மீண்டும் உங்களிடம் வராது. நேரம் சென்ற பிறகு உங்களிடம் மீண்டும் வருவது உங்களுடைய வருத்தம் மட்டுமே. ஆகையால் உங்களுடைய ஒவ்வொரு க்ஷண நேரத்தையும் வீணடிக்காதீர்கள். அதனால் நீங்களும் உங்களுடைய சமுதாயமும் சிறப்படைவீர்கள். நேரத்தை சரியாக பயன்படுத்திவிட்டால் நிம்மதியான, சந்தோஷமான வைகுண்டத்தை நீங்கள் காணலாம்.